வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் அடா டியூஷன் தமிழ். ஸோ உங்களை சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ மெயினாக நான் இன்றைக்கி எதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லேடாக இந்த ஸ்லேடை பிபிடியை போட்டிருக்கேன்னா, ஆல்ரெடி நாங்கள் நிறையா தடவை சொல்லிட்டோம். இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்லேடாக ஷேர் அண்ட் லைக் அண்ட் கமெண்ட். ஃபஸ்ட்டு ஸ்லேடாக நான் புதுசாக ஒரு ட்ரை பிளான் சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் வாட்ச் பண்ணுறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. அந்த லைக் பண்ணுறதுக்காண்டி ஃபஸ்ட்டே உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபஸ்ட்டு பிபிடியாக நான் இந்த ஸ்லைடை போட்டிருக்கேன். முதல்ல எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அதான் உங்களுடைய லைக் தான் எங்களுடைய இன்ஸ்பிரேஷன். மெயினாக நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, எஸ்எஸ்சி சிஜிஎல்ல 2020 ஆல்ரெடி எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதற்கான ஒரு மூவாக தான் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம்னா, நம்மளுடைய இந்தியன் பாலிட்டி அரசியலமைப்பில் பிரசிடெண்ட்டை பற்றி, நம்மளுடைய இந்தியன் பிரசிடெண்ட்டை பற்றி 20 கொஸ்டின் எடுத்திருக்கேன். இந்த 20 கொஸ்டின் கண்டிப்பாக உங்களுக்கு எஸ்எஸ்சி எக்ஸாமில் கம்பல்சரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நோட் வாட்ச் பண்ணுங்கள் அடா டியூஷன் தமிழ். இன்றைய வீடியோக்குள்ளே போவோம். நம்மளுடைய அடா 2/7 பார்த்தீங்கன்னா வி சப்போர்ட் லாக்டவுன். லாக்டவுனை முன்னிட்டு உங்களுக்கான ஒரு ஆஃபர் விட்டுருக்காங்க. அந்த ஆஃபர் என்னென்னா, அப் டு 30% ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா 5% ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த 5% எக்ஸ்ட்ரா ஆஃபர் என்னென்னா, உங்களுக்கு அடா 247க்கான அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷனை நீங்கள் உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணியிருந்தா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5% ஆஃபர் கொடுக்குறாங்க. டோட்டலாக பாருங்கள் 35% ஆஃபர் கொடுக்குறாங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆஃபர் வேணும்னா நீங்கள் என்னோட ப்ரோமோ கோட் பாருங்கள், Y215. இந்த ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணால் உங்களுக்கு 35 இருந்து அடிஷ்னலாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதை நோட் பண்ணிக்கிறங்க. இந்த 35% ஆஃபர் மற்றும் என்னுடைய ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆஃபர் கிடைக்கும்னா பாருங்கள், அண்ட் மகா பேக்ஸ் அண்ட் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரீஸ் அண்ட் இ-புக்ஸ் மற்றும் வீடியோ கோர்சஸ். இந்த வீடியோ கோர்சஸ், இந்த ஆல் மெட்டீரியல் எல்லாமே நீங்கள் போய் எப்படி கட் பண்ணணும்னா, யூஸ் கோட் சக்ஸஸ் என்ற கோடுக்கு யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணலாம். மெயினாக இந்த எல்லா ஆஃபரும் நீங்கள் எங்கே போய் கட் பண்ணலாம்னா, store.ada247.com. இங்கே தான் நீங்கள் இந்த எல்லா மெட்டீரியல் கட் பண்ண முடியும். அடிஷ்னலாக உங்களுக்கு பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, வாரியர் பேங்கிங் அவேர்னஸ் பேட்ச் ஃபார் எஸ்பிஐ, ஆர்ஆர்பி அண்ட் ஆர்பிஐ அண்ட் ஐபிபிஎஸ் எக்ஸாம். நம்மளுடைய பேங்கிங் ஆஸ்பிரண்ட்டுக்காண்டி நம்மளுடைய அடா 2/7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரியர் பேங்கிங் அவேர்னஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எந்தெந்த எக்ஸாம் பேங்கிங் எக்ஸாம் பாருங்கள், அண்ட் எஸ்பிஐ, ஆர்ஆர்பி, ஆர்பிஐ அண்ட் ஐபிபிஎஸ் எக்ஸாமுக்கான எக்ஸாம் பேங்கிங் அவேர்னஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, வீடியோ கிளாஸஸ். ஏப்ரல் 27, 2020. அன்னைக்கு தான் நம்மளுடைய அடா 2/7 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கலாம். அதை கண்டக்ட் பண்ணுற ஃபேக்கல்ட்டி பார்த்தீங்கன்னா ஆசிஸ் சார், ஆசிஸ் சார் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் எந்த எக்ஸாம் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம் நம்முடைய பேங்கிங் அவேர்னஸில். எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, ஏப்ரல் 27 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதற்கான கிளாஸ் எந்த டயத்தில் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், 2 PM to 4 PM. இதற்கான அமௌண்ட் பாருங்கள், அண்ட் 799. 799 ரூபீஸில் உங்களுக்கு இந்த கோர்ஸ் நீங்கள் ஹெட் பண்ணலாம். இதற்கான இந்த 799 உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வேணா என்னுடைய ப்ரோமோ கோட் பாருங்கள். இந்த ப்ரோமோ கோடை நீங்கள் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு இந்த 799 டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாம். ஜாயின் பண்ணுங்கள் அடா 2/7. உங்களுக்கான ஃப்ரேட் ஃபியூச்சர் இருக்குது. பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட் அனைவர்களுக்கும் ஆல் த பெஸ்ட். ஜாயின் பண்ணுங்கள் அடா 2%. இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்குள்ளே போவோம். இன்றைய சிந்தனைகள்
நேரத்தை வீணாக்கும் பொழுது கடிகாரத்தை பார், ஓடுவது முள்ளல்ல உன் வாழ்க்கை. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற அனைத்து ஆஸ்பிரண்ட்டுகளுக்கும் கண்டிப்பாக இந்த சிந்தனைகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கிறங்க. இன்றைய சிந்தனைகளுடன் நம்மளுடைய கிளாஸ்க்குள்ளே போவோம். ஸோ மெயினாக நம்மளுடைய டுடே டாபிக்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி அண்ட் சிஜிஎல் அண்ட் இந்தியன் பாலிட்டியில் வந்து ஸோ பிரசிடென்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பிரசிடென்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எதுக்கு பார்க்குறோன்னா, நம்மளுடைய எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி என்டிபிசியில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பிரசிடென்ட்லேருந்து அண்ட் 2 or 3 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதற்காண்டி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக 20 கொஸ்டின் இருக்குது. இந்த 20 கொஸ்டின் உங்களுக்கு ஸோ இந்த 20 கொஸ்டின்லேருந்து உங்களுக்கு வேறு கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாட்ச் பண்ணுங்கள் அடாப்ட் டிப்ஸ் ஆன் தமிழ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் அப்பாயிண்டட் இஸ் நாட் அண்டர் தி அத்தாரிட்டி ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா? பின்வரும் எந்த நியமனம் இந்திய ஜனாதிபதியின் அதிகாரத்தின் கீழ் இல்லை? ஏ ஆர்மி சீஃப் இராணுவ தலைவர், அண்ட் பி சேர்மன் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் நிதி ஆணையத்தின் தலைவர், அண்ட் சி அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர், அண்ட் டி அண்ட் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா மக்களவை சபாநாயகர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பாருங்க. ஆன்சர் டி தான் ரைட். ஸோ ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா வந்து நம்மளுடைய ஜனாதிபதிகள் நியமிக்கிறதுல நம்மளுடைய மக்களவை உறுப்பினர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ ஆன்சர் வந்து டி தான் ரைட். ஆர்மி சீஃப் நம்மளுடைய பிரசிடென்ட் தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ ஃபினான்ஸ் கமிஷனுக்கான ஆர்டிக்கல் பாருங்க. ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்டிக்கல் 280 அண்ட் அட்டார்னி ஜெனரல் நம்முடைய அட்டார்னி ஜெனரல் ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 76. ஸோ நம்மளுடைய லோக்சபா மக்களவைக்கான சரத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 93. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் நோட் பண்ணிக்கிறங்க. மோஸ்ட்லி இந்த அட்டார்னி ஜெனரலில் வந்து எல்லா எக்ஸாம்லையுமே அட்டார்னி ஜெனரலில் கேட்குறாங்க. அதற்கான ஆர்டிக்கல் பாருங்கள். ஆர்டிக்கல் 76 நம்மளுடைய ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ ஃபினான்ஸ் கமிஷனுடைய ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 220. ஸோ நோட் பண்ணிக்கிறங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு டி த ஆன்சர். அண்ட் செகண்ட் கொஸ்டின், வெல் தி யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பிரசிடென்ட் தி ஆனுவல் பட்ஜெட் வித் ஹிஸ் பெர்மிஷன் இன் பார்லிமெண்ட்? ஆண்டு வரவு செலவு கணக்கை இவரது அனுமதியுடன் மத்திய நிதி அமைச்சர் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கிறார். ஏ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இந்திய பிரதமர், அண்ட் பி ஹோம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இந்தியாவின் உள்துறை அமைச்சர், அண்ட் சி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இந்தியாவின் குடியரசுத் தலைவர், அண்ட் டி கவர்னர் ஸோ ஆளுநர். அண்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஆன்சர் வந்து சி தான் ரைட். நம்மளுடைய பட்ஜெட்டை வந்து நம்முடைய நிதி அமைச்சர் மத்திய ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாருடைய அனுமதியுடன் நம்முடைய நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பாங்கன்னா நம்முடைய குடியரசுத் தலைவருடன் அனுமதியுடன் தான். நம்ம 2020ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய பட்ஜெட்டை வந்து நம்முடைய நிர்மலா சீதாராமன் வந்து சமர்ப்பிச்சாங்க. ஸோ நிர்மலா சீதாராமன் நம்முடைய தற்பொழுது பிரசிடென்ட் 2020 நிர்மலா சீதாராமன் தான் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய பட்ஜெட்டை தாக்கல் பண்ணும்போது அவங்க நம்மளுடைய பிரசிடெண்ட்டை வந்து அனுமதியுடன் தான் அவங்க தாக்கல் பண்ணுவாங்க. எங்கே தாக்கல் பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய லோக்சபாவில். ஸோ மணி பில்லை வந்து எங்கே தாக்கல் பண்ணணும்னா நம்மளுடைய லோக்சபா மக்களவையில் மட்டும்தான் தாக்கல் பண்ண முடியும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மணி பில்லை நம்மளுடைய லோக்சபா மக்களவையில் மட்டும்தான் தாக்கல் பண்ண முடியும். ஸோ ஒரு மசோதா மணி பில்லா சாதாரண பில்லா என்ற சொல்கிற அதிகாரம் நம்மளுடைய லோக்சபா சபாநாயகர் தான் இருக்குது. ஸோ அதை நோட் பண்ணிக்கிறங்க. செகண்ட் கொஸ்டினுக்கு சீதா ரைட். அண்ட் தேர்ட் கொஸ்டின், ஹவு many times has the president declared a national emergency so far? ஜனாதிபதி இதுவரை எத்தனை முறை தேசிய அவசர நிலை அறிவித்துள்ளார்? A 4 times, and B 3 times, and C 2 times,
அண்ட் டி 1 டைம்ஸ். ஸோ நம்மளுடைய மெயினாக பாருங்கள் எத்தனை முறை நம்மளுடைய இந்தியாவில் நேஷனல் எமர்ஜென்சி தேசிய நெருக்கடி நிலை ஏற்படுத்தியிருக்காங்கன்னா ஸோ 3 டைம்ஸ். ஸோ ஆன்சர் பாருங்கள் பி தான் ரைட். ஸோ எந்தெந்த ஆண்டுன்னு பார்ப்போம். 1962, 1971, 1991. ஸோ 1962ஆம் ஆண்டு நம்முடைய இந்தியா மற்றும் சைனா வார் நடந்தது. ஸோ அந்த டயத்தில் நம்முடைய நேஷனல் எமர்ஜென்சியை வந்து பிரசிடென்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 1971 இந்தியா வெர்சஸ் அண்ட் பாகிஸ்தான் போர் நடந்தது. 1971 1971 அந்த டயத்தில் நேஷனல் எமர்ஜென்சி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சாரி 1975. ஸோ நோட் பண்ணிக்கிறீங்க. சாரி 1975 நம்முடைய இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது உள்நாட்டு கலவரம் அதற்காக பார்த்தீங்கன்னா 1975 வந்து நேஷனல் எமர்ஜென்சி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான் ரைட். அண்ட் 4th கொஸ்டின். ஸோ மெம்பர் ஆஃப் லோக்சபா இஸ் டைரக்ட்லி எலெக்டட் பை தி மக்களவை உறுப்பினர்கள் நேரடியாக யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? ஏ பீப்புள் ஆஃப் தி பார்லிமெண்ட் கான்ஸ்டிடென்சி, அண்ட் பி எம்எல்ஏ ஆஃப் தி ஸ்டேட் அசம்பிளி, அண்ட் சி நாமினேட்டட் பை தி பிரசிடென்ட், அண்ட் டி நன் ஆஃப் தி அபோவ். ஸோ 4th கொஸ்டின் ஆன்சர் பாருங்க. 4th கொஸ்டின் ஆன்சர் வந்து ஏதா ரைட். நம்மளுடைய நாடாளுமன்ற தொகுதியின் மக்கள் லோக்சபா மக்கள் வந்து எப்படி டைரக்ட் முறையில் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். லோக்சபா மெம்பரை வந்து நம்மளுடைய டைரக்ட் எலெக்ஷன் மெத்தட் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஏதா ரைட். அண்ட் 5th கொஸ்டின். த கவர்னர் ஆஃப் தி ஸ்டேட் ஷால் பி அப்பாயிண்டட் பை மாநில ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? ஏ பாருங்க சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், அண்ட் பி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அண்ட் சி த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட், அண்ட் டி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஸோ 5th கொஸ்டின் ஆன்சர் பாருங்க. ஆன்சர் பி தான் ரைட். நம்மளுடைய பிரசிடென்ட் ஆஃப் இந்திய ஜனாதிபதி தான் ஒரு மாநிலத்தின் ஆளுநரை வந்து நியமிக்கிறாங்க. அதற்கான ஆர்டிக்கல் பாருங்க. ஆளுநர் அப்பாயிண்டட் ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 155. இதான் நம்முடைய ஆளுநரை வந்து நம்முடைய குடியரசுத் தலைவர் அப்பாயிண்ட் பண்ணுற ஆர்டிக்கல். ஒரு மாநிலத்தின் ஆளுநர் வந்து இருக்கணும். ஸோ எப்படி நம்மளுடைய ஒரு இந்தியாவுக்கு குடியரசுத் தலைவர் ஆர்டிக்கல் 52 இருக்கோ அதேமாரியா நம்மளுடைய மாநிலத்திற்கு ஒரு ஆளுநர் இருக்க வேண்டும் என்ற சரத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 53. ஆர்டிக்கல் 53. ஸோ நோட் 153. ஸோ நோட் பண்ணிக்கிறீங்க. ஆர்டிக்கல் 52 வந்து ஒரு நம்மளுடைய இந்தியாவுக்கு ஒரு குடியரசுத் தலைவர் வேணும் என்ற சரத்து வந்து ஆர்டிக்கல் 52. ஆர்டிக்கல் 153 பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு மாநிலத்திற்கு ஆளுநர் என்பவர் ஒருத்தர் வேணும், அரசியலமைப்பின்படி ஆளுநர் ஒருத்தர் வேணும் என்று சொல்றது ஆர்டிக்கல் 153. ஸோ ஆன்சர் வந்து 5th கொஸ்டினுக்கு பி தான் ரைட். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அடா 247ல் அண்ட் எஸ்எஸ்சி ஜிசிஎல் 2020 கம்ப்ளீட் ஃபவுண்டேஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ மெயினாக நம்மளுடைய தமிழ்நாட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்டுக்காண்டி இது ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸோ மே 12 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் எஸ்எஸ்சி சிஜிஎல் 2020 கம்ப்ளீட் ஃபவுண்டேஷன் பேட்ச் இன் தமிழ் மே 12 நம்மளுடைய அடா 247ல் லான்ச் பண்ணுறாங்க அண்ட் பெய்ட் பேட்ச். ஸோ அதற்கான வேலிடிட்டி பாருங்கள் 12 months. ஸோ எந்த டயத்தில் நம்மளுக்கான எவ்ரிடே பார்த்தீங்கன்னா 3 PM to 6 PM அதற்கான கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விட்டுறாதீங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேக்கல்ட்டி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸோ வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்கு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக எங்களுடைய அடா 247 வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதற்கான அமௌண்ட் பாருங்கள். ஸோ இந்த பேட்ச்க்கான பேட்ச்க்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இதற்கான அமௌண்ட் பாருங்கள்
ஸோ 1499. ஸோ இதான் அதற்கான அமௌண்ட்டு. ஸோ இந்த கோர்ஸ்க்கான அமௌண்ட்டு 1499 ரூபா. சப்போஸ் உங்களுக்கு இந்த 1499 ரூபா வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வேணுன்னா என்னுடைய ப்ரோமோ கோட் பாருங்கள், அண்ட் 215 இந்த ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த 1499லேருந்து நீங்கள் அமௌண்ட்டை வந்து டிஸ்கவுண்ட்டில் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ தவற விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட். நீங்கள் மெயினாக வந்து டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, மற்றும் பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, ஆர்ஆர்பி என்டிபிசி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஸோ எஸ்எஸ்சி மோஸ்ட்டாக வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து அதற்காக தனியாக போய் யாருமே படிக்க மாட்டாங்க. ஸோ இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட வாழ்க்கைக்கு நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் போகிறதுக்கு எங்களுடைய ADA 247 உங்களுக்கு ரொம்ப கோஆப்ரேட்டிவ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ADA 247ல் எஸ்எஸ்சி சிஜிஎல் 2020 கம்ப்ளீட் ஃபவுண்டேஷன் பேட்ச் இன் தமிழ். ஸோ மே 12 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ADA 247 தமிழில். ஸோ மெயினாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் Y215 இந்த ப்ரோமோ கோடை நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த 1499 உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அந்த கூப்பனில் போய் நீங்கள் இந்த ப்ரோமோ கோடை தான் ஃபில் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு ADA 247 ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஜாயின் பண்ணுங்கள் ADA 247 தமிழில். ஸோ இந்த நீங்கள் இந்த பெய்ட் பேட்சில் எங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணணும்னா பாருங்கள், விசிட் ada247.com. இங்கே தான் நீங்கள் போய் அதை வாட்ச் பண்ணணும். ஹெட் பண்ண முடியும்னா இங்கே தான் ada247.com தான் நீங்கள் ஹெட் பண்ண முடியும். ஸோ ஜாயின் பண்ணுங்கள் ADA 247 தமிழில் எஸ்எஸ்சி சிஜிஎல் 2020 கம்ப்ளீட் ஃபவுண்டேஷன் பேட்ச். ஸோ ஆல் த பெஸ்ட். ஸோ 6th question, who will participate in the election of the Indian president? A பாருங்க, nominated member of India Rajya Sabha, B nominated members of Lok Sabha, and C governors, and D elected member of Lok Sabha. So 6th question answer பாருங்க, answer D தான் right. elected member of Lok Sabha நம்மளுடைய மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அவங்க தான் நம்மளுடைய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ராஜ்யசபா, ஸோ ராஜ்யசபாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எலெக்டட் மெம்பரும் நம்மளுடைய குடியரசுத் தலைவர் தேர்தல் முறையில் கலந்து கொள்வாங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா எலெக்டட் மெம்பர் ஆஃப் லோக்சபா அண்ட் எலெக்டட் மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா, இந்த 2 மெம்பருமே நம்மளுடைய குடியரசுத் தலைவர் தேர்தலில் கலந்து கொள்வாங்க. ஸோ ஆன்சர் வந்து டி தான் ரைட். ஸோ நம்மளுடைய இந்த குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை, ஸோ குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் முறை பார்த்தீங்கன்னா அதற்கான ஆர்டிக்கல் 54. ஸோ நோட் பண்ணிக்கிறங்க, குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் முறை ஆர்டிக்கல் 54. அவரை எப்படி தேர்ந்தெடுக்காங்கன்னா இன்டைரக்ட் முறையில் தேர்ந்தெடுக்கிறாங்க நம்மளுடைய குடியரசுத் தலைவரை. ஸோ அது முக்கியமான பாயிண்ட். ஸோ ஒற்றை மாற்று விகிதாச்சார முடிவு தான் நம்மளுடைய குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ 6th கொஸ்டினுக்கு டி தான் ரைட். அண்ட் 7th கொஸ்டின், ஹூ இஸ் த 12th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா? ஜனாதிபதியின் 12வது இந்தியாவின் 12வது ஜனாதிபதி யார்? ஏ ஏபிஜே அப்துல் கலாம், அண்ட் பி டாக்டர் ஜாகிர் ஹுசேன், அண்ட் சி ராஜேந்திர பிரசாத், அண்ட் டி டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன். ஸோ 7th கொஸ்டின் ஆன்சர் பாருங்க, ஆன்சர் ஏ தான் ரைட். ஸோ டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தான் நம்மளுடைய 12வது ஜனாதிபதி. ஸோ எந்த ஆண்டிலிருந்து பாருங்க, 2002 to 2007 அது வரைக்கும் நம்மளுடைய ஏபிஜே அப்துல் கலாம் அவர் தான் குடியரசுத் தலைவராக இருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அண்ட் 6th எடிஷன் நம்மளுடைய லட்சுமிகாந்த் புக்கில் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் இருக்கும். ஏன்னா பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட் வரைக்கும் எந்த புக்கை ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய லட்சுமிகாந்த் புக்கை தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. பாலிட்டிக்கு இந்த புக் தான் ஸ்டாண்டர்டான புக். ஸோ அதில் வந்து 11th நம்மளுடைய 12th ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக வந்து ஆர்ஆர்பி என்டிபிசி
ஸோ ஆர்ஆர்பி மற்றும் எஸ்எஸ்சிக்கு வந்து நம்மளுடைய ஸ்கூல் புக்கை வந்து ஆன்சரை வந்து இது பண்ண மாட்டாங்க, என்சிஆர்டி புக்கை தான் பண்ணுவாங்க. ஸோ எது ஸ்டாண்டர்டான புக்கோ அதான் பண்ணுவாங்க. ஸோ நோட் பண்ணிக்கிறீங்க. 7th கொஸ்டினுக்கு ஏதா ரைட். And 8th question, who has the power of pardon the army court and Indian court alone? ஸோ இந்திய நீதிமன்றங்கள் மற்றும் இராணுவ நீதிமன்றங்கள் வழங்கும் தண்டனைகளை மன்னிக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? ஏ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஸோ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, அண்ட் பி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அண்ட் சி ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர், அண்ட் டி அண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ 8th கொஸ்டின் ஆன்சர் பாருங்க. ஆன்சர் பி தான் ரைட். ஸோ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, சாரி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் ஸோ இந்த பார்டன் ஆஃப் ஆர்மி கோர்ட் அண்ட் இந்தியா கோர்ட்டில் ஏதாவது ஒரு தண்டனை வழங்கப்பட்டால் அந்த தண்டனையை மன்னிக்கும் அதிகாரம் நம்மளுடைய குடியரசுத் தலைவர் தான் இருக்குது. அதற்கான ஆர்டிக்கல் பாருங்கள். ஆர்டிக்கல் அண்ட் 72 தான் நம்மளுடைய குடியரசுத் தலைவரான மன்னிக்கும் அதிகாரம். ஸோ நம்மளுடைய குடியரசுத் தலைவர் வந்து ஒரு தண்டனையை, ஸோ நிர்பயா, நம்மளுடைய நிர்பயா டெல்லி செக்ஸுவல் அஃபெக்ஷன் அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 4 பேர் தூக்கு தண்டனை வழங்கினாங்க. ஸோ இந்த தூக்கு தண்டனையை வந்து நம்மளுடைய இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா மேல்முறையீடு பண்ணாங்க. எங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனையாக மாற்றணும் என்று அவங்க ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணாங்க நம்மளுடைய பிரசிடென்ட் எல்லாம். ஆனால் நம்மளுடைய பிரசிடென்ட் என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த ஆர்டிக்கலை படி இவங்க வந்து அப்ளை பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய ஆர்டிக்கல் 72 படி தான் நம்மளுடைய பிரசிடென்ட் வந்து இந்த தண்டனையை வந்து அவங்கள குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்முடைய குடியரசுத் தலைவர் ஒரு தண்டனையை அதிகப்படுத்துவதற்கான கான்ஸ்டியூஷனில் அதற்கான சட்டங்கள் இல்லை. ஆனால் தண்டனையை குறைக்கும் அதிகாரம் நம்முடைய குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. ஒரு தண்டனையை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இல்லை. ஸோ அது நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ 8th கொஸ்டினுக்கு பி த ரைட். 9th கொஸ்டின், who among the following were the present who would refer a case under Article 143 to the Supreme Court of India for an advisory opinion? So Article 143 படி ஒரு வழக்கை இந்திய உச்ச நீதிமன்றத்தில் ஆலோசனை கேட்க தகுதியுடையவர்? ஏ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, அண்ட் பி கவர்னர், அண்ட் சி ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர், அண்ட் டி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி தான் ரைட். ஸோ ஆர்டிக்கல் 143 படி நம்மளுடைய குடியரசுத் தலைவர் ஒரு சட்டம் சம்பந்தமாகவோ ஒரு கேஸ் சம்பந்தமாகவோ நம்மளுடைய குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டிட்ட படி அவங்கள்ட்ட போய் ஒரு ஜசஷன் கேட்டால் அந்த சசஷனை நம்மளுடைய பிரசிடென்ட் வந்து நம்மளுடைய உச்சநீதிமன்றம் வழங்காமல் இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வருவதற்கு முன்னாடி நம்முடைய எல்லை சம்பந்தமாக ஒரு ஒப்பீனியனோ அல்லது முக்கியமான ஒரு கேஸ் சம்பந்தமாக நம்மளுடைய குடியரசுத் தலைவர் கேட்கும்போது நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணணும்னா ஸோ டெஃபினட்டாக நம்மளுடைய குடியரசுத் தலைவருக்கு சசஷன் வழங்கணும், அட்வைஸ் வழங்கணும். சப்போஸ் அட்வைஸ் வழங்கலைன்னா நம்மளுடைய குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கலாம். ஸோ அந்த கொடுக்குற அட்வைஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய பிரசிடெண்ட் வந்து அந்த அட்வைஸை வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ அதுக்கு முக்கியமான பாயிண்ட். ஸோ 9th கொஸ்டினுக்கு டி த ரைட். அண்ட் 10th கொஸ்டின், இம்பீச்மெண்ட் ஆஃப் தி பிரசிடென்ட் கேன் பி இனிஷியேட்டட் இன்? ஸோ ஏ ஒன்லி இன் ராஜ்யசபா, அண்ட் பி ஒன்லி இன் லோக்சபா, அண்ட் சி சுப்ரீம் கோர்ட், அண்ட் டி இன் எய்தர் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ நம்மளுடைய குடியரசுத் தலைவரை இம்பீச்மெண்ட் முறை, பதவி நீக்கம் செய்ய முறை எப்படின்னா எந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்கன்னா யூஎஸ்ஏ, நம்மளுடைய அமெரிக்காவிலேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ 10th கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி தான் ரைட். ஸோ மெயினாக லோக்சபா அல்லது ராஜ்யசபா எங்கே வேண்டாலும் நம்மளுடைய குடியரசுத் தலைவருடைய இம்பீச்மெண்ட் முறை வந்து தாக்கல் பண்ணலாம். ஸோ அதற்கான ஆர்டிக்கல் நம்மதில் இருக்குது. ஸோ அதற்கான ஆர்டிக்கல் பாருங்க, ஆர்டிக்கல் 61. ஸோ ஆர்டிக்கல் 61 தான்
நம்முடைய குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்வதற்கான இம்பீச்மெண்ட் முறை ஆர்டிகல் 61 தான் சொல்லுது. ஸோ நோட் பண்ணிக்கிறங்க. அண்ட் 11th கொஸ்டின், த பார்லிமெண்ட் இன் இந்தியா கன்சிஸ்ட் ஆஃப். இந்தியாவில் பாராளுமன்றம் என்பது எது? ஏ த பிரசிடென்ட் அண்ட் தி பிரைம் மினிஸ்டர், அண்ட் பி த பிரசிடென்ட் அண்ட் ராஜ்யசபா, அண்ட் சி த பிரசிடென்ட் அண்ட் லோக்சபா, அண்ட் டி த பிரசிடென்ட் அண்ட் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. ஸோ நம்முடைய பார்லிமெண்ட் எந்த அமைப்பை உடையது? ஸோ ஆன்சர் பாருங்க. ஆன்சர் டி தான் ரைட். ஸோ பிரசிடென்ட் அண்ட் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. ஸோ ஜனாதிபதி, மக்களவை, மாநிலங்களவை, இந்த 3 அமைப்பு சேர்ந்ததான் நம்மளுடைய பார்லிமெண்ட். இவங்க தான் நம்மளை என்ன பண்ணுறாங்கன்னா ரூல் பண்ணுறாங்க. ஸோ ஆன்சர் வந்து டி தான் ரைட். ஸோ மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் அண்ட் சட்டமன்றம், அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர். ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இது 3 இருக்கும். சாரி, சீஃப் மினிஸ்டர் இல்லை, ஆளுநர். ஸோ கவர்னர் அண்ட் சட்டமன்றம் மற்றும் சட்ட மேலவை. நம்ம தமிழ்நாட்டில் சட்ட மேலவை இல்லை, ஆனால் சட்டமன்றம் இருக்குது. ஸோ நம்ம நோட் பண்ணிக்கிறங்க. ஸோ 11th கொஸ்டின் டி தான் ரைட். அண்ட் 12th கொஸ்டின், ஹூ இஸ் த எக்ஸ் அஃபிசியோ சேர்மன் ஆஃப் தி ராஜ்யசபா? ஏ பாருங்க, ஏ த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அண்ட் பி த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அண்ட் சி த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, அண்ட் டி த ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. ஸோ 12th கொஸ்டின் ஆன்சர் பாருங்க. ஆன்சர் பி தான் ரைட். நம்முடைய பிரசிடென்ட் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அலுவலக பதவி வழியாக மாநிலங்களவையின் சேர்மனாக இருக்காங்க. அதற்கான ஆர்டிக்கல் பாருங்க, ஆர்டிக்கல் 64. ஸோ நோட் பண்ணிக்கிறங்க. ஆல்ரெடி நம்ம வைஸ் பிரசிடென்ட் பற்றி கொஸ்டின் கேட்பாங்க. ஆர்டிக்கல் 64. And 13 question, who decide the disputes regarding the election of the vice president? A chief justice of high court, and B parliament of India, and C president of India, and D supreme court of India. The 13 question க்கு ஆன்சர் பாருங்க. நம்மளுடைய துணை ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக எழும் பிரச்சனையே யார் எடுக்க முடிவு இறுதியானதுன்னா நம்முடைய சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்திய உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுதோ அதுதான் லாஸ்ட் டிசிஷனாக இருக்கும். ஸோ 13 கொஸ்டினுக்கு இது நம்முடைய துணை ஜனாதிபதி மட்டும் இல்லை, நம்மளுடைய பிரசிடெண்ட்டுக்கும் தேர்தல் சம்பந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை தீர்த்து வைக்கும் அதிகாரம், லாஸ்ட் டிசிஷன் யார் எடுப்பானா நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் தான் எடுப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து டி தான் ரைட். And 14 question, who is the and sole channel of communication between the president and the council of minister? So A பாருங்க, speaker of Lok Sabha, and B prime minister of India, and C opposition leader of Lok Sabha, and D vice president of India. ஸோ நம்மளுடைய கேபினட் மினிஸ்டருக்கும் நம்முடைய ஜனாதிபதிக்கும் இடையே யார் ஒரு தகவல் தொடர்பு, அதாவது கம்யூனிகேட்டராக இருப்பாங்கன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் தான் இருப்பாங்க. ஸோ நோட் பண்ணிக்கிறங்க. 14 கொஸ்டினுக்கு பி தான் ரைட். அண்ட் 15 கொஸ்டின், ஹூ ஹேஸ் த பவர் டு ஆர்டினன்ஸ் மேக்கிங் இன் இந்தியா? இந்தியாவில் அவசர சட்டம் உண்டாக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? ஏ அண்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, அண்ட் பி President of India, and C the Chief Justice of High Court, and D and Chief Minister of State. So 15 question answer பாருங்க. Answer B தான் right. So power of ordinance making in India யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா நம்மளுடைய பிரசிடென்ட்டுக்கு தான் இருக்கு. அதற்கான ஆர்டிக்கல் பாருங்க, ஆர்டிக்கல் 1 2 3. ஸோ நோட் பண்ணிக்கிறீங்க. ஆர்டிக்கல் 1 2 3 தான் நம்முடைய பவர் டு ஆர்டினன்ஸ் மேக்கிங் இன் இந்தியா
பிரசிடென்ட்டுடைய பவர் பார்த்தீங்கன்னா முக்கியமான பவரில் இது ஒன்று, ஆர்டிக்கல் 1 to 3. ஸோ நோட் பண்ணிக்கிறங்க. ஆன்சர் பி த ரைட். And 16th question, who initiated the first session of parliament and delivered the speech? நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தை துவக்கி உரை நிகழ்த்துவது யார்? A. Prime Minister of India, and B. the Vice President of India, and C. President of India, and D. the Speaker of Lok Sabha. So 16th question answer பாருங்க. ஆன்சர் C the right. and President of இந்தியா தான் நம்மளுடைய நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தை துவக்கி அதில் உரை நிகழ்த்துவாங்க. அதற்கான ஆர்டிக்கல் பாருங்க. ஆர்டிக்கல் 87. ஸோ நோட் பண்ணிக்கிறங்க. நம்முடைய நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தை துவக்கி அதில் உரை நிகழ்த்துவது. ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய ராம்நாத் கோவிந்த். ஸோ ராம்நாத் கோவிந்த் தான் நம்மளுடைய தற்போதைய 2020 குடியரசுத் தலைவராக இருக்காங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி நம்முடைய பார்லிமெண்ட்டில் முதல் கூட்டத்தை துவக்கி அதில் உரை நிகழ்த்துவது யாருன்னா நம்முடைய பிரசிடென்ட் தான் உரை நிகழ்த்துவாங்க. ஸோ ஆன்சர் வந்து சி த ரைட். And 17th question, how long will it be if the national emergency in parliament is passed with a special majority? நாடாளுமன்றத்தில் தேசிய நெருக்கடி நிலையை தனி பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டால் எவ்வளவு மாதம் இருக்கும்? A 1 month, and B 2 month, and C 6 month, and D 30 days. ஸோ ஆன்சர் பாருங்க. ஆன்சர் C the right. 6 month தான் நம்மளுடைய ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஸோ நம்மளுடைய பார்லிமெண்ட்டில் லோக்சபாவில் இருக்கட்டும் அண்ட் ராஜ்யசபாவில் இருக்கட்டும், ரோஜ்சபா அண்ட் ராஜ்யசபா ரெண்டுலையுமே வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஸோ ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்னென்னா, சப்போஸ் 250 நம்மளுடைய ராஜ்யசபாவில் இருக்குது அண்ட் லோக்சபாவில் பார்த்தீங்கன்னா 543. தற்பொழுது உள்ள இது பார்த்தீங்கன்னா 543. இந்த மொத்த உறுப்பினர்களில் 3/2 பங்கு உறுப்பினர்கள் மெஜாரிட்டி படி நம்ம நிறைவேற்றினால் அது எத்தனை மாதம் இருக்கும்னா 6 மாதம் இருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கிறங்க. நம்மளுடைய ராஜ்யசபாவில் மொத்த உறுப்பினர்கள் 250 பேர் இருக்காங்க. அண்ட் லோக்சபாவில் பார்த்தீங்கன்னா தற்பொழுதைய உறுப்பினர்கள் 543 இருக்காங்க. இந்த 2 சபையிலும் பார்த்தீங்கன்னா 2/3 பங்கு உறுப்பினர்கள். ஸோ ராஜ்யசபாவில் 2/3 பங்கு உறுப்பினர்கள் அண்ட் லோக்சபாவில் 2/3 பங்கு உறுப்பினர்கள் அக்செப்ட் பண்ணுனா நம்மளுடைய பிரசிடென்ட் என்ன பண்ணான்னா நேஷனல் எமர்ஜென்சியை வந்து ப்ரொவைட் பண்ணுறான். நேஷனல் எமர்ஜென்சிக்கு யார் வந்து இனிஷியேட் பண்ணுவான்னா நம்முடைய பிரைம் மினிஸ்டர், அவங்க தான், நம்முடைய பிரதமர் தான் இனிஷியேட் பண்ணுவாங்க. யார் அடிப்படையில்னா நம்முடைய கேபினட் மினிஸ்டர்கள். ஸோ கேபினட் மினிஸ்டரிடம் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் வந்து சைன் வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க. ஸோ குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மெஜாரிட்டி அட்டன் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்மளுடைய குடியரசுத் தலைவர் வந்து நேஷனல் எமர்ஜென்சிக்கு அப்ரூவல் கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் அதனுடைய ரூல் அண்ட் கண்டிஷன். ஸோ 7th கொஸ்டினுக்கு சி த ரைட். அண்ட் 18th கொஸ்டின், ஹூ டிக்ளேர் தி ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி? மாநில நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்துவது யார்? ஏ ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, அண்ட் பி வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அண்ட் சி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அண்ட் டி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஸோ 18th கொஸ்டின் ஆன்சர் பாருங்க. ஆன்சர் சி த ரைட். அண்ட் ஸ்டேட் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுறது நம்முடைய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அதற்கான ஆர்டிக்கல் பாருங்க. ஆர்டிக்கல் 356. அண்ட் நேஷனல் எமர்ஜென்சிக்கு ஆர்டிக்கல் அண்ட் 352. ஸோ நோட் பண்ணிக்கிறங்க. எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெருக்கடி நிலை எமர்ஜென்சியை பற்றி கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஸ்டேட் எமர்ஜென்சினா பாருங்கள் ஆர்டிக்கல் 356 அண்ட் நேஷனல் எமர்ஜென்சி ஆர்டிக்கல் 352. ஸோ நோட் பண்ணிக்கிறங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ 18 கொஸ்டினுக்கு சி த ரைட். ஸோ ஸ்டேட் எமர்ஜென்சி. ஸோ ஸ்டேட் எமர்ஜென்சி ஆல்ரெடி நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 4 தடவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதற்கான இயரை பாருங்கள்
1976 and 1980 and 1988 and 1991. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து அண்ட் ஸ்டேட் எமர்ஜென்சி 4 டைம்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. முதலாக நம்முடைய இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அண்ட் ஸ்டேட் எமர்ஜென்சி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், பஞ்சாபில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ பஞ்சாபில் தான் பண்ணியிருக்காங்க அண்ட் 1951. ஸோ இந்த 1951 தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு மக்களவை தேர்தல் லோக்சபா நடந்தது. ஸோ 1951 to 1952. ஸோ 18 கொஸ்டினுக்கு சி த ஆன்சர். அண்ட் 19 கொஸ்டின், who among the president of India leader won in highest vote rate? இந்திய ஜனாதிபதி தலைவர்களில் யார் அதிக வாக்கு விகிதத்தில் வென்றது? ஏ ராஜேந்திர பிரசாத் அண்ட் பி கேஆர் நாராயணன் அண்ட் சி ராம்நாத் கோவிந்த் அண்ட் டி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ஸோ 19 கொஸ்டினுக்கு ஆன்சர் பாருங்கள், ஆன்சர் ஏ தான் ரைட். ராஜேந்திர பிரசாத் தான் நம்மளுடைய முதல் குடியரசுத் தலைவராக இருந்தாங்க. ஸோ அவங்க தான் ரெண்டாவது. ஸோ 2 டைம்ஸ் யார் குடியரசுத் தலைவராக இருக்காங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அண்ட் ராஜேந்திர பிரசாத் தான் இருக்காங்க. ஸோ அவங்க தான் 2 முறை இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்திருக்காங்க. ஸோ ராஜேந்திர பிரசாத் அவர் தான் அதிகமான ஓட்டு வித்தியாசத்தை வச்சுருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 99.35% ஓட்டில் வந்து அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் ஹையஸ்ட் ஓட். இது வரைக்கும் யாருமே அதை அட்டன் பண்ணலை. ஸோ நோட் பண்ணிக்கிறங்க, 99.35. ஸோ எந்த ஆண்டுனா 1957. ஸோ இந்த ஆண்டுலாம் நம்முடைய ராஜேந்திர பிரசாத் வந்து 99.35 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கிறங்க, 2 டைம்ஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தவங்க நம்மளுடைய ராஜேந்திர பிரசாத், முதல் குடியரசுத் தலைவர். ஸோ 20 கொஸ்டின், பை வாட் தி லா இஸ் த நேஷனல் எமர்ஜென்சி ஆஃப் இந்தியா அமெண்டட்? தேசிய நெருக்கடி நிலையை எந்த சட்டத்தின் மூலம் திருத்தப்பட்டது? ஏ 42 அமெண்ட்மெண்ட் அண்ட் பி 44 அமெண்ட்மெண்ட் அண்ட் சி 43 அமெண்ட்மெண்ட் அண்ட் டி 38 அமெண்ட்மெண்ட். ஸோ 20 கொஸ்டினுக்கு ஆன்சர் பாருங்கள். அண்ட் 44 அமெண்ட்மெண்ட் 1978 ஆண்டு நம்முடைய அவசர நிலை பிரகடனத்தை வந்து திருத்தம் பண்ணியிருக்காங்க. ஆர்டிக்கல் 44 1978 அமெண்ட்மெண்ட் படி திருத்திருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கிறங்க, 20 கொஸ்டினுக்கு அண்ட் பி தான் ரைட். ஸோ 42 மினி கான்ஸ்டியூஷன், நம்முடைய 42 அமெண்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா மினி கான்ஸ்டியூஷன். ஸோ ஏன் மினி கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய மோஸ்ட் ஆஃப் தி அமெண்ட்மெண்ட் எதை வச்சு சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்கன்னா 42 அமெண்ட்மெண்ட் 1976. ஸோ 1976 தான் அதிகமான அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் 42 அமெண்ட்மெண்ட்டை மினி கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. ஸோ நோட் பண்ணிக்கிறங்க, 20 கொஸ்டினுக்கு பி தான் ரைட். ஸோ நம்மளுடைய அடா 247 பார்த்தீங்கன்னா ஸோ அனில் நகர் சார் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. யாருக்குன்னா ஸோ கேட் எக்ஸாம் அண்ட் எஸ்எஸ்பி அண்ட் யூபிஎஸ்சி ஐஐடி அண்ட் நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்காண்டி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் நம்மளுடைய ada247.com போய் பாருங்கள். சப்போஸ் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தா அந்த லைவ் வந்து மிஸ் பண்ணியிருந்தா நீங்கள் ada247 வாட்ச் பண்ணிங்க, உங்களுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஸோ அதை போய் வாட்ச் பண்ணுங்கள் ada247. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ada247 எஸ்எஸ்சி அண்ட் சிஜிஎல் 2020 கம்ப்ளீட் ஃபவுண்டேஷன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன் தமிழில். ஸோ மே 12 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நோட் பண்ணிக்கிறங்க, மே 12 நம்மளுடைய ada247 எஸ்எஸ்சிக்கான சிஜிஎல் 2020 பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, பெய்ட் பேட்ச். ஸோ அதற்கான வேலிடிட்டியை பாருங்கள், 12 months வேலிடிட்டி. ஸோ எந்த டயத்தில் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா எவ்ரிடே 3 PM to 6 PM வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ
நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணுங்கள் ADA 247ல் எஸ்எஸ்சி சிஜிஎல் 2020 கம்ப்ளீட் ஃபவுண்டேஷன் பேட்ச் இன் தமிழ். ஸோ அதற்கான அமௌண்ட் பாருங்கள் 1499. இதுதான் அந்த பெய்ட் பேட்சுக்கான அமௌண்ட். சப்போஸ் உங்களுக்கு இந்த 1499 வந்து டிஸ்கவுண்ட் வேணுமா? ஸோ டிஸ்கவுண்ட் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணோம்னா என்னுடைய ப்ரோமோ கோட் பாருங்கள் Y215. இந்த ப்ரோமோ கோடை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த 1499 1499 நீங்கள் டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாம். உங்களுக்கு அமௌண்ட் ரெடியூஸ் ஆகும். அதற்கான ப்ரோமோ கோட் பாருங்கள். நீங்கள் எந்த கோடை யூஸ் பண்ணணும்னா Y215. ஸோ மெயினாக நம்ம தமிழ்நாட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்டுக்காண்டி இது ஒரு நல்ல வாய்ப்பு. நம்முடைய ADA 247ல் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் வாழ்க்கைக்கு நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு கண்டிப்பாக ADA 247 உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஜாயின்ட் வித் ADA 247 தமிழ் அண்ட் எஸ்எஸ்சி சிஜிஎல் 2020 கம்ப்ளீட் ஃபவுண்டேஷன் பேட்ச் இன் தமிழ். ஸோ நீங்கள் எங்கே ஹெட் பண்ண முடியும்னா இந்த பெய்ட் பேட்சை போய் நீங்கள் எங்கே ஜாயின் பண்ணலாம்னா ada247.com இங்கே தான் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ நோட் பண்ணிக்கிறங்க. இந்த ப்ரோமோ கோடை Y215 இந்த ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணால் உங்களுக்கு 1499 இருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ நோட் பண்ணிக்கிறங்க அண்ட் ஜாயின் வித் ADA 247 தமிழ். ஸோ வாழ்க்கை நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெசேஜை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உங்கள் ரிலேட்டிவ் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் கன்வே பண்ணுங்கள். மெயினாக நம்மளுடைய ADA 247ல் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே ஸோ அண்ட் மண்டே டு சாட்டர்டே வந்து உங்களுக்கு 6 PM எவ்ரிடே 6 PM பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிக்கான ஜென்ரல் சயின்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் எவ்ரிடே 8 PM பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான கிளாஸ் போயிட்டுருக்கு. எஸ்எஸ்சிக்கான ஜென்ரல் ஸ்டடீஸ் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மெசேஜையும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் உங்கள் ரிலேட்டிவ்க்கு கன்வே பண்ணுங்கள். இதனால் அவங்க ஒரு வாய்ப்பு இருக்கும். அவங்களும் ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ தெரியாமல் இருக்கலாம். ஸோ உங்களுடைய இந்த மெசேஜை கன்வே பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்களுடைய ADA 247 தமிழில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்குது. ஸோ அந்த கூகுள் ஃபார்மில் உங்களுடைய நேம் அண்ட் மொபைல் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி, உங்கள் ஃபோன் நம்பர், ஸோ என்ன கிளாஸ் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க, அதே மாதிரியா என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க, எல்லா இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் அதில் ஃபில் பண்ணுங்கள். ஸோ அது நாங்கள் வந்து அந்த மெசேஜை பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். ஸோ உங்களுடைய ஃபீட்பேக் வந்து எங்களுக்கு ஒரு வேல்யூபிள் திங்ஸாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எங்களுடைய ADA 247 தமிழை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ரோமோ கோடை நல்லா இன்னும் நோட் பண்ணிக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். Y215 இந்த ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணால் உங்களுக்கு நீங்கள் எந்த மெட்டீரியல் வாங்கினாலும் சரி, எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ஆர்ஆர்பி என்டிபிசியாக இருக்கட்டும் அண்ட் பேங்கிங், எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் இந்த store.ada247.com எந்த மெட்டீரியல் வந்து நீங்கள் ஹெட் பண்ணாலும் உங்களுக்கு இந்த ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த ஆக்சுவல் அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ நோட் பண்ணுங்கள் Y215. ஸோ மெயினாக எங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ரிப்பீட்டடாக அதான் சொல்கிறோம், உங்களுடைய லைக் தான் எங்களுடைய இன்ஸ்பிரேஷன். ஸோ நாங்கள் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரே விஷயம், லைக் பண்ணுங்கள், எங்கள் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக முக்கியம். ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம். ஸோ எந்த கமெண்ட் இருந்தாலும் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எவ்ரிடே வாட்ச் பண்ணுங்கள், மண்டே டு சாட்டர்டே அண்ட் 6 PM அண்ட் டிஎன்பிசி ஜென்ரல் சயின்ஸ்க்கான கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஆஃப்டர் தட் 8 PM பார்த்தீங்கன்னா அண்ட் எஸ்எஸ்சி ஜிசிஎலுக்கான சென்ட்ரல் ஸ்டடீஸ் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மெசேஜை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்க்கு கன்வே பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.